ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வீட்டில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் பயங்கர மழை, பயங்கர வெயில் இல்லையா? பயங்கர வெயில். நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், சென்னையோட பயங்கர வெயில். திங்கக்கிழமை நான் ஞாயிற்றுக்கிழமை பிரியமானவர்களை திங்கக்கிழமை ஒருத்தர் மரித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் நாகர்கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த வெயில் அடிக்கிற ஊரில் கூட நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சு. பெங்களூருக்குள்ளே காலையிலேயே வந்த உடனே பிரியமானவர்களை பயங்கர வெயில். ஆனால் பிரியமானவர்கள் என்னதை தெரில, ஆண்டவர் இந்த வாரத்தில் நிறைய வெகுமதி நான் நினைக்கிறதுக்கெல்லாம் அதிகமாக ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நான் நினச்சி கொண்டு இருந்தேன், ஸ்தோத்திரம். திடீர்னு சொல்லி நேற்று சாயங்காலம் என்ன வந்துச்சு? பயங்கர மழை வந்துச்சு. நிறைய பேருக்கு சந்தோஷம். மழை வந்த உடனே ஒரு நல்ல தென்றல் காற்று, நல்ல குளிர்ச்சி பூமியிலே உண்டாயிட்டு. அப்போது நான் நெட்டை திறந்து பார்த்தேன், பெங்களூரில் எவ்வளவு டிகிரி இருந்துச்சுன்னு. நார்மலாக நம்முடைய பெங்களூருடைய கிளைமேட்டுடைய டெம்பரேச்சர் பிரியமானவரில் 22, 24 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இந்த கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே பயங்கர வெயில். 34, 35 டிகிரி அப்படியே ஏறிடுச்சு. பயங்கர வெயில், உள்ளே இருக்க முடியாது. நீங்கள்லாம் பெங்களூரில் இருந்தீங்களே என்னதோ தெரில. சகோதரிகளெல்லாம் வீட்டில் கிச்சனில் இருந்ததுனால உங்களுக்கு வெயில் தெரிஞ்சிருக்காது. வெளியே வியாபாரத்துக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த உஷ்ணம் அதிகரித்ததுனால பிரியமானவர்களே ஒரு நல்ல மழை, அந்த உஷ்ணத்தினால் அந்த உஷ்ணத்தை தனிய பண்ணும்படி ஒரு மழை வந்துச்சு. வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் விடாய்த்து போய் இருப்போம். அது நடக்கலையே, இது நடக்கலையே, என் வாழ்க்கையில் இப்படி வறண்ட ஒரு ஜீவியமாக இருக்கிறத, காஞ்சி போன ஒரு நிலைமையை போல இருக்குதுன்னு சொல்லி கலங்குகிறவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய பதட்டத்தை பார்க்கிற தேவன் கேவலம் மனிதர்கள், பூமியில் வாசிகள், பூமியானது இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லி பெங்களூரை நேசிக்கிற இயேசு ஒரு மழையை வர்ஷிக்க பண்ண முடியும்னா உனக்காக ஜீவனை கொடுத்ததான தேவன் தோய்ந்து போயிருக்கிற உன்னை அவர் ஆசீர்வதிக்க முடியுமா முடியாதா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அந்த தேவன் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனே தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், சம்பூர்ணமான மழையை நீர் பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை. நேற்று நல்ல சில நேரத்தில் மழை வருதுன்னு சொல்கிறாங்க, வந்து தூத்திட்டு போயிடுது. ஆனால் நேற்றுடைய விசேஷம் என்னன்னா பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், தண்ணி அப்படியே கட்டி நின்று ஓடுச்சு. ஓகே, ஒரு சம்பூர்ணமான மழை. இப்போ சங்கீதக்காரன் நம்ம ஊரில் இருந்தால் எப்படி பாடியிருப்பார் இந்த சங்கீதத்தை? அதை தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே தேவரீர் உம்முடைய சம்பூர்ண மழையை கொண்டு நீர் பூமியை தனிய பண்ணினீர். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் இளைத்து போயிருக்கிறார்கள். அநேக காரியங்களை செய்து முடித்து இளைத்து போயிருக்கிறார்கள். வருஷம் முழுசும் படித்து பரீட்சையையும் எழுதிட்டு மார்க்கு எப்படி வருமோன்னு சொல்லி ஆவல் உள்ளவர்களோ இருக்கிறார்கள். சிலர் அநேக காரியங்களை செஞ்சு 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 கைகூடி வரவில்லையே என்று சொல்லி இளைத்து போயிருக்கிறார்கள். தே ஆர் வெரி, அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். என் வேதம் சொல்லுகிறது, இளைத்து போனதான உம்முடைய சுதந்திரத்தை நீர் என்ன செய்ய வேண்டும்? திடப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கிறவங்களாம் தரங்க பார்ப்போம். அந்த பைபிளை கையில் எடுங்க பார்ப்போம். இது சத்தியமுள்ள ஜீவ வார்த்தை. இது எனக்காகவே கொடுக்கப்பட்டது. நான் பலன் அடையும்படியாய், நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இந்த பூமியிலும் பரலோகத்திலும் எனக்கு நியமிக்கப்பட்ட பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த ஜீவ வார்த்தையை கர்த்தர் என்னை நேசித்தபடியால் எனக்காக தந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஒரு மழையை கொடுத்து பூமியை நல்லா தனிய பண்ணிட்டீர். இப்போ நான் உம்முடைய பிள்ளை, எனக்குள்ள நிறைய ஏக்கம் இருந்து அது கிடைக்காதபடி இளைத்து போயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் பாட்டு நிறைய, தமிழ்காரங்களுக்கு நிறைய பாட்டு. இதில் வேற பெர்க்மான் செய்ய வேற நம்ம கட்சியா, அவரும் நிறைய பாட்டு பாடிட்டார். நான் சொல்கிறேன், இப்போ அவர் தெலுங்கு கன்னடா எல்லாம் பாட போயிட்டார். ஓகே, அவர் நிறைய நமக்கு பாடியிருக்கு. அதனால பாட்டு பாடினதான் நமக்கு உற்சாகம் வரும். இளைப்பாறுதல் தரும் தேவா, பத்தியில் எவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. களை தோரை தேற்றிடுமே. அப்போ நிறைய காரியத்தில் இளைத்து போயிருக்கிறோம், இளைத்து போயிருக்கிறோம். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள வந்த உடனே, வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே, பிரியமானவர்களை கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி ஒரு ஜூஸ் போட்டு அதுலேயும் கொஞ்சம் லெமனை பிழிச்சு போட்டு கொஞ்சம் சுகரை போட்டு பிரியமானவர் குடிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். அதை போலவே பிரியமானவர்களை, நேற்று இரவு அந்த மழை எப்படி பூமியை தனிய பண்ணிட்டோ, இப்பொழுது உம்முடைய சுதந்திரவாளிகள், உம்முடைய பிள்ளைகள் அநேக காரியத்திலே அவர்கள் இளைத்து போயிருக்கிறார்கள், விடாய்த்து போயிருக்கிறார்கள். அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறதான தேவன், விடாய்த்த ஆத்துமாவை திருப்தியாக்குகிறதான தேவன் இன்று தினத்திலும் உன்னை திருப்தியாக, அவருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரிதானவைகள். அதே வசனம் மீண்டும் சொல்லப்படுகிறதை பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி, எழுத்தில் எழுதியிருக்கின்றதை மாற்ற முடியாது. எழுத்தில் எழுதினதை ஒரு தேசமே எழும்பி நின்றாலும் அதை மாற்ற முடியாது. இன்னைக்கு அன்னைக்கு பிரியமானவர்களை, இயேசுவானவர் யூதர்களுக்கு ராஜா இல்லை, அவர் ராஜா என்று சொல்லி எழுதி வைத்து விட்டார்கள். அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே, யூத தலைவர்கள் எல்லாம் பிலாத்திடத்திலே வந்து சொன்ன பொழுது அவர் சொன்னார், எழுதினவைகள் தான், நோ சேஞ்ச் இன் தட். அப்போ ஒரு எழுத்து எழுதப்பட்டால் வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தையில் உள்ளதான ஒரு உறுப்பும் மாறுவதில்லை என்று சொன்னதான தேவன் இங்கே என் வேத வசனம் சொல்லுகிறது, எழுதியிருக்கின்றபடியே. வாசிங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆள் இல்லையாவையா? ஆம், ஆள் இருக்கிறீல்ல. ஓகே, சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறபடியே அவர்கிட்ட அன்பா இருக்கிறவங்க கிட்ட, அவங்க கிட்ட அன்பா இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறீங்களோ, பயபக்தியாய் ஆலயத்துக்கு வந்துட்டீங்க, எல்லாரும் பற்பல வேலையில் இருந்தாலும் நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்க, அவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெருசா இருக்கு. இரண்டாவது, எழுதி வைத்திருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, அவர்கிட்ட அன்பா இருந்த. அல்லேலூயா. பிள்ளைங்க மேல ரொம்ப அன்பு. அதனால காய்ச்சல் வந்தாலும் சரி, நேத்து பந்தெல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஒரு ஆள் பந்து வந்தாலும் சரி. நேத்து எத்தனை பேர் தொழிலுக்கு போகாம இருந்தீங்க? நான் ஒண்டிதான் வீட்டில் இருந்தேனோ? ஓகே, எல்லாரும் தொழிலுக்கு போயிருக்கீங்க. என்ன பந்து வந்தாலும் சரி, கேசரி பாத்து வந்தாலும் சரி, நம்ம போவோம். காரணம் என்னன்னா, நம்ம மனைவி பிள்ளைகளை நல்லா நேசிக்கிற உண்மை உள்ள புருஷர்கள், ஒழுக்கம் உள்ள குடும்பத்தினர்கள். காரணம் என்னன்னா, நம்ம குடும்பத்தை அப்படி நேசிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை அப்படி நேசிக்கிறோம். அதனால எந்த பயங்கரத்தின் செய்திகள் வந்தாலும் நம்ம கடமையை தவற விட மாட்டோம். அவங்க மேல அன்பு அவ்வளவு வச்சிருக்கிறோம். இங்க வேதம் சொல்லுது, எழுதியிருக்கிறபடி
தேவனிடத்தில் யாரெல்லாம் அன்பா இருக்கிறார்களோ, வாசிங்க பாப்போம். தேவன் தம்மில் அன்பு கூர்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் எந்த மனுஷனும் அதை கற்பனை கூட பண்ண முடியாது. அவ்வளவு பெரிதான காரியத்தை அவர் உனக்கும் எனக்கும் செஞ்சு வச்சிருக்கிறார். Hallelujah. Greater things he has done for you. He is already prepared for you a greater things. உங்கள் நிமித்தம் செய்து வைத்திருக்கிறதை அவர் திடப்படுத்துகிறதான தேவன். அவர் இவைகளெல்லாம் செய்து வச்சிருக்கிறார். கொஞ்சம் அவர்கிட்ட அன்பு காட்டினா போதும். ஹல்லேலூயா. அன்பு காட்டுறதுன்னா தெரியுமா? சில குழந்தைங்க பிறந்து ஊர்ல இருந்து வரும். இங்க ஒரு அம்மா பார்க்க போவோம். பார்த்த உடனே எனக்கு உள்ளால ஒரு சிஸ்டர் உண்டு. அந்த சிஸ்டர் ரொம்ப அன்பு வந்துச்சுன்னு என்ன தெரியுமா செய்யும்? இந்த நாக்கை அப்படியே மடிச்சு வச்சுக்கணும். மடிச்சு வச்சு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய பிடிச்சி ஒரு கிள்ளி அப்புறம் முத்தம் விடும். கேட்டா ரொம்ப அன்பு அந்த குழந்தை மேல. வம்பு அன்பு இல்லை. உங்களுக்கு தெரியும் அன்புன்னா என்னன்னு சொல்லி. அன்புன்னா நல்லா ஓடி ஓடி உழைப்போம். அல்லேலூயா. நல்ல வேலை செய்வோம். அவங்களுக்காக என்ன காரியம்னாலும் செய்வோம். அவங்க கேட்ட என்ன வேணாலும் கொடுப்போம். அல்லேலூயா. உங்க மைண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு எனக்கு தெரியுது. பாஸ்ட் இப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தா அந்த 3 நாள் லீவ் போட்டுருங்கன்னு சொல்லுவாருன்னு வர்றீங்க நீங்க. எனக்கு இங்க தெரியுது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அன்பு அவரிடத்துல வச்சிட்டா என் வேதம் சொல்லுது, நம்ம மனசுல யூகிக்காத காரியத்தெல்லாம் அவர் செஞ்சிருவார். அல்லேலூயா. காரணம் அதை நான் பார்த்தேன் பாருங்க. இப்போ கூட ஜோமன்னு அப்படி கீழே இறங்கி போனேன். ஒரு சின்ன குழந்தை சாக்லேட் அப்படிதான் இப்பதான் நடக்காம சின்ன பையன். அவன் ஓடி வந்து என் கையில 10 ரூபா காணிக்க கொடுத்துட்டு போறான். ஏய் காணிக்க பெட்டியில போன இல்ல பாஸ்டர் இந்தாங்க சொல்லிட்டு. உங்களுக்கு பொறாமையா இருக்கு. ஒரு அல்லேலியா வரமாட்டுக்கு பாருங்க. ஆமா, இது எழுதி வச்சுக்கிடுங்க. அவர்கிட்ட மாத்திரம் அன்பா இருந்துட்டா நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு கொடுக்க கொடுக்க ஆசை தீராது. எப்படி பிரியமானவர்களே, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல் அன்பு வரும்போது அந்த பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்து உழைத்து எல்லாத்தையும் தங்கள் ஜீவனையே அந்த பிள்ளைக்காக கிரயம் செலுத்துகிறார்களோ, அதை போல நம்ம மேல் அன்பு வைக்கிற தேவன். நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் அன்பு காட்டிட்டா போதும், பிரியமானவர்களே, அவர் நமக்கு கொடுப்பார். என் வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, 3வது ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பாப்போம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், நீர் செய்பவைகளை, உம்முடைய சமூகத்திலே தங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்கள், உம்முடைய சமூகத்திலே ராத்திரி 12 மணிக்கு தான் வேலை செஞ்சுட்டு வந்து படுத்திருப்பாங்க. காலையிலையும் வேலை இருக்கும். ஆனால் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உம்முடைய சமூகத்தில் காலையிலேயே, இன்னொரு 15 நாள் தான் இருக்கு, இந்த 15 நாளாவது காலையிலேயே அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை வாசிங்க. நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருத்தரும் காதலை இப்படியெல்லாம் செய்வார் என்று கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அதை பார்த்ததும் இல்லை. அவ்வளவு பெரிதான காரியங்களை அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்தால் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? பெந்தேகோஸ்து சபை தானே. தேவனே நீர் என்னுடைய தேவன். அதை விடுங்க, இன்னொரு வசனம் உண்டுல, என்னை நேசிக்கிறவர்களை சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லுங்க பாப்போம். என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் சகோதரர்கள், அவர்கிட்ட என்னெல்லாம் உண்டு? ஐஸ்வர்யமோ கனமோ, இதெல்லாம் தெரியும்.
ஆனாலும் காலையில் என்ன செய்ய மாட்டோம், நம்ம வர மாட்டோம். வேதம் சொல்லுது, என்கிட்ட காத்திருந்தா, கரண்ட் போயிருக்குச்சுல, பாஸ்டர் நல்லா பேசினார், கரண்ட் வந்த பிறகு பார்த்தீங்களா, தோத்திரம் சோத்திரம் இருக்கட்டும். அப்ப பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்தா அவர் செய்ய போகிறத உலகம் உண்டானதுல இருந்து இதுவரைக்கும் ஒருத்தரும் பார்த்ததில்லை. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அவர் வித்தியாசமா செய்வார், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா செய்வார். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று மேல ஆசை. சிலவங்களுக்கு பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு சாம்பார் சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர் சைடுல எல்லாம் கறி சாப்பாடுன்னு, ஒரு கறி போட்டான்னு என்னத்தை கல்யாணம் கட்டலாம் அப்படி சொல்லுவாங்க. கறி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். அதனால உலகம் உண்டானதுல இருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 பாயிண்ட் உங்க மனசுல அப்படியே பதித்திருக்கட்டும். நான் செய்தி சொல்லி முடிச்சிடறேன். இந்த 3 அப்படியே வச்சுக்கிடுங்க. 1, எல்லா மனுஷர்களும் எப்படி இருந்தாலும் வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் வராம நம்ம ஒண்டி ஆண்டவருக்கு பயந்து அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது, வீட்டில் பெற்றோர் வராம இருந்தாலும் நம்ம அவருக்கு பயந்து அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது, நிறைய ஏமாற்று பித்தலாட்டெல்லாம் இருக்கும் பொழுது உலகத்துல நீ அவருக்கு பயந்து அவரை நம்பி தொழிலை உண்மையா செய்யும் போது உனக்கு அவர் உண்டு பண்ணி இருக்கிற நன்மைகள் ஏராளம். உலகத்தில் பலவிதமான காரியங்களை நேசித்து ஓடுகிற ஜனங்கள் மத்தியிலே, பல காரியத்தின் மேல் அன்பு வைத்து ஓடுகிற ஜனங்கள் மத்தியிலே, அவரிடத்தில் மாத்திரம் அன்பு கூறுகிறவர்களுக்கு, காணாத அந்த மகா மேன்மையான தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது பெரிய காரியம். எல்லாருக்கும் காலையில டயர்டா தூங்கிட்டு இருக்கிறதான நேரத்தில் அவர் மேல் அவருடைய சமூகத்தில் ஓடி வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், அதிகாலையில் எழும்பி அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்கள், வேதம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்குது. அந்த கிருபைக்காய் காலையிலே அவருடைய சமூகத்தில் குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய், தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் அதிகாலையில் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்து வைத்ததை ஒரு கண்ணும், சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்க, இன்னும் 2 வாரம் தான் இப்படி டார்ச்சர் பண்ணும், அப்புறம் நீங்க ஊருக்கு போங்க, நானும் ஊருக்கு போயிட்டு வரேன்னு போயிடுவோம். 2 மாசம் லீவ். ஓகே, தோத்திரம். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, காதுகள், அப்ப அவ்வளவு மேன்மையானதை அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் செய்து வைத்திருக்கிறார். இப்ப சங்கீதக்காரன் நேற்று வந்த அந்த மழையை பார்த்து நம்ம எப்படி நம்ம ஜெபம் பண்றோமோ அதே ஜெபத்தை பண்ணுகிறார். இப்போ வாங்க டாபிக்கல் உடைய வசனத்துக்கு வாங்க. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன உமது சுதந்திரத்தை உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி வைத்திருக்கிறீர். அவங்க இளைத்து போயிருக்கிறாங்க. அவங்க எதிலெல்லாம் இளைத்து போயிருக்கிறாங்களோ அதுல நீங்க தைரியப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அவர்கிட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவரிடத்துல காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம். அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் செய்கிற ஏராளம். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி நீர் திடப்படுத்தி வைத்திருக்கிறீர். 28வது வசனம் வாசிங்க பாப்போம். சங்கீதம் 68:28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே நீர் எங்கள் நிமித்தம் சொல்லி இருக்கிற இந்த எல்லா காரியத்தையும் நீர் திடப்படுத்தும். அல்லேலூயா. அதை உனக்கு உறுதிப்படுத்துவார், உங்களுக்கு திடப்படுத்துவார்.
எப்படி மலை வந்து பூமியை நினைச்சதோ குளிர்மையாக்கி, now you are feeling better. உங்களுக்கு ஒரு இந்த மழை வந்த பிறகு ஒரு உடம்புல ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சி. அதை போலவே தேவனுடைய வசனங்கள், இந்த 3 காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அவர் உங்களையும் என்ன செய்வார்? திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவார். அதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய ஜீவியத்திலே அந்த நன்மையை உங்களுக்கு தருவார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். 4வது வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவரிடத்தில் நீங்கள் வைக்கிற அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிழையற்றவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் உங்களை தெரிந்து கொண்டார். எதுக்காக? உன்னதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்க மேல வந்து இறங்குறதற்காக. பாருங்க, நேற்று மத்தியானம் பார்த்தோம், வானத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியாது. நீல கலர்ல தான் இருந்துச்சு, மேகமே கிடையாது. ஆனா சாயங்காலம் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. உன்னதத்தில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் அதை அனுபவிக்க முடியும். 3 காரியம் தான் செய்யணும். 1, அவரை நம்பணும், அவருக்கு பயப்படணும். 2வது, அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். 3வது, அவருடைய காரியத்துல ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட எப்படி அன்பா இருக்கிறன்னு சொல்லி உன் அன்பை வெளிப்படுத்தணும். இந்த 3 காரியத்தை செஞ்சிட்டா உன்னை இளைப்படைய விட மாட்டாரு, ஒரு இடத்திலையும் தனியா விட மாட்டாரு. அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அநேகம். உனக்கு எவைகளெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதை திடப்படுத்துவார். என் வேத வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது இந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, எபேசியர் 1:12 சொல்லுது, தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அதை முத்திரித்தார். நீர்தான் என்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லி, அதன் சுதந்திரவாளியாய் இருக்கும்படி நம்மை முத்திரித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உன்னதத்தில் உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். தம்முடைய மேல் வீட்டை தண்ணீரினால் மச்சிப்பாக்கி வைத்திருக்கிறார். ஆனா ஏற்ற காலங்கள் வரும் பொழுது, ஏற்ற சமயம் வரும் பொழுது, எப்படி நம்மளை குளிர பண்ண மழை வருமோ அப்படி நமக்கு வேண்டியதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, என் வாழ்வில் அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, ஏசையா சொல்லுங்க, ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் எனக்காய் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஒரு சம்பவத்தை வாசித்துட்டு நம்ம முடிச்சிடலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறி வந்து கொண்டே இருக்கிறது. சில காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே வருகிறது. சில காரியங்கள், சம்பவங்கள் நடப்பித்துக் கொண்டு வரப்படுகிறது. என்ன காரியம்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எசேக்கியா ராஜா
தன்னுடைய 25வது வயதிலே யூதேயா தேசத்திற்கு ராஜாவாய் வந்தார். யூத ஜனங்களுக்கு அவர் ராஜாவாய் இருந்து எருசலேமிலே ஆளுகை செய்தவராய் காணப்பட்டார். அவர் ஆளுகை செய்யும் பொழுது பிரியமானவர்களே, 2வது வசனம் சொல்லுது, அவர் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்தவராய் இருந்தார். 3வது வசனம் சொல்லுது, அவர் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பித்தவராய் இருந்தார். 11வது வசனம் சொல்லுது, அவர் அங்குள்ளதான லேவியர்களையும் ஆசாரியர்களையும் உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய வேலைகளை செய்யும்படியாய் அவர்களுடைய கைகளை திடப்படுத்தினார். இது நிமித்தம் பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், நடந்த சம்பவம் என்ன? அந்த அதிகாரத்தின் கடைசியில வாசிக்கிறோம், ஆசாரியர்கள் உற்சாகமாக ஊழியம் செய்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது அந்த சத்தமானது பரலோகத்தை எட்டிற்று. அடுத்த அதிகாரத்தின் கடைசியில வாசிக்கிறோம், 30ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களை வாசிக்கிறோம், அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது, ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதித்த போது அந்த சத்தம் பரலோகத்தை எட்டி சிங்காசனத்தில் இருந்ததான தேவன் அவர்களுக்கு நன்மையை வர்ஷிக்க பண்ணினார். இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. 31ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 21வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவன் தேவனுடைய ஆலயத்தில் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ, தேவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவன் தொடங்கினானோ அதையெல்லாம் முணுவாமல் முழு இருதயத்தோடு செய்தான். எப்படி செய்தான்? எப்படி செய்தான்? முணுவாமல். உங்களுக்கு இந்த தமிழ் தெரியுமா? முணுவாமல். சிலவங்க முணுவாங்க, ஏன் இப்படி கூட்டம் வைக்காரு, தொழிலுக்கு கஷ்டமா இருக்கு, எல்லாத்துக்கும் குடு குடு குடுன்னு சொல்றாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, எனக்கு பிடிக்கலப்பா, ஏதோ வந்தோமா போனோமா, நம்ம உண்டாச்சா, கதை உண்டாச்சா. அல்லேலூயா. வந்தோமா போனோமா என்பது பெந்தேகோஸ்து சபை அல்ல. தேவனோடு நிற்பது தான் பெந்தேகோஸ்து சபை. மற்ற சபைகளுக்கு இந்த சபைக்கு என்ன வித்தியாசம்னா, பிரியமானவர்களை வளர்த்த இடத்துல எல்லாம் வந்தோமா போனோமா, சிங்கனை நமருங்கள், எழுந்திருங்கள், போய் வாருங்கள். அல்லேலூயா. அவங்க போக மாட்டாங்க. அதனால தான் தைரியமாக சொன்னேன். உங்களை சொன்னால் அப்பா பாஸ்ட் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாருன்னு கறிக்கடையில் போய் நிற்பிய. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, அப்போ பெந்தேகோஸ்து சபைன்னா இணைஞ்சி செய்வது. அதை தான் ஆண்டவர் வேர் பிரித்தார். மற்றவர்களிடத்திலிருந்து வேர் பிரித்து தம்முடைய ஆவியை இந்த சபையில ஊற்றி நம்ம இங்க அபிஷேகித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அதுதான் பெந்தேகோஸ்து. கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து வாழ்வது. பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் தன் காரியமாய் எடுத்துக்கொண்டு செயல்படுவது. வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே அவர்கள் முறுமுறுக்காதபடி முழு இருதயத்தோடு, வாசிங்க பார்ப்போம், அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். செய்து அதில் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் 32:1 வாசிங்க பார்ப்போம். இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில், இப்படி காரியங்கள் நடந்தேறி கொண்டு வருகையில் அசிரியா ராஜாவாகிய செனகெரிப் வந்து, அசிரியா ராஜாவாகிய செனகெரிப், செனகெரிப் என்று சொன்னால் sin for brothers, சகோதரர்களை பாவத்துக்குள் தூண்டுகிறது. நீங்க வேணா பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல போய் பாருங்க. செனகெரிப் என்று சொன்னால் என்ன? சகோதரர்கள் ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு, சகோதரர்கள் இணைந்து செயல்படக்கூடாதபடிக்கு, சகோதரர்கள் முன் செல்லக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறவன் தான் செனகெரிப். sin of brothers.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செனகரிப் செய்ததான காரியம் என்ன? வாசிங்க பாப்போம். யூதாவுக்குள் பிரவேசித்து அவன் துதிக்கிறதான யூதாவுக்குள்ளே பிரவேசித்தான். கர்த்தருடைய வேலையிலே முன்தளத்தில் நிற்கக்கூடிய யூதாக்களை அவன் யூதாவுக்குள்ளே பிரவேசித்தான். கர்த்தரை ஆராதிக்கிறதான யூதாவுக்குள்ளே பிரவேசித்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செனகரிப் செய்ததான காரியம் என்ன? பிரியமானவர்களே, அவன் யூதாவுக்குள்ளே பிரவேசித்தான். லேகால் சொல்லுகிறாள், கர்த்தர் எனக்கு 4 பிள்ளையை தந்தாரு, அதனால நான் தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். யூதா என்றால் தேவனை துதிப்பது. யோசுவா மரணம் அடைந்த போது ஜனங்கள் எல்லாம், பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, எங்க தலைவர் தலை போட்டுட்டாரு, எங்களுக்கு முன்னால போய் இன்னும் எங்களுக்கு வேண்டிய சொத்து ஆஸ்தி பாஸ்தி இதெல்லாம் பிரிச்சு கொடுக்கிறது யாரு? எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறது யாரு? நியாயாதிபதியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்க 1-2 வசனத்தை வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக யூதா என்ன செய்வான்? முன்னால போய் நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தேவனுடைய காரியங்களில மன உற்சாகமாய் இருக்கிறதான இந்த யூதாவுக்குள்ளே செனகரிப் நுழைந்து சென்றான். வாசிங்க பாப்போம். யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி, நல்ல அரணா இருக்கிறவர்கள், the highly places, நல்ல அரணா இருக்கிறவர்கள், ராஜ்யத்திற்கு நல்ல பலனா இருக்கிறவர்கள், எருசலேமுக்கு நல்ல பலனா இருக்கிறவர்கள், நல்ல திடகத்தும் கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் தன் பாளையத்தை போட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு நாள் நெப்போலியன் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெரிய மன்னன், பெரிய யுத்தசாலி, அவன் யுத்த வீரன். அவர் he was a commander in general. அவன் ஒரு பெரிய தளபதி, குதிரையிலேயே போயிட்டு இருந்தான். அப்போ நடந்து ஓடுற சிப்பாயி, இவருக்கு என்னையா குதிரை வண்டியில உட்கார்ந்துகிட்டு லொட்டக்கு லொட்டக்கு லொட்டக்குன்னு போயிட்டு அங்க சுடு, அங்க பாரு, இங்க ஓடு, அங்க சாடுன்னு சொல்றான். இவன் குதிரையில இருக்கிறான். நடக்கிறவனுக்கு தான் தெரியும் கால்வலி என்னன்னு சொல்லி, பின்னால ஓடுறவனுக்கு தான் தெரியும் கால்வலி என்னன்னு சொல்லி. இவ்வளவு யுத்த ராணுவ தளவாடத்தை எடுத்துக்கொண்டு ஓடுறவனுக்கு தான் வேதனை என்னன்னு தெரியும்னு சொல்லி அவன் முறுமுறுக்க ஆரம்பிச்சான். உடனே நெப்போலியன் அந்த குதிரையை விட்டு இறங்கினானா. இறங்கிட்டு சொன்னா, எப்பா நீ ரொம்ப ஓடி களைச்சு போயிருக்கு, இந்த குதிரையில உட்காருன்னு சொன்னான். இவன் ஏறி அந்த குதிரையில உட்கார்ந்தான். குதிரையில உட்கார்ந்து கொஞ்சம் 2 எட்டு முன்னால வைக்கல, சத்துருடத்திலிருந்து வந்ததான அம்பு நேரா அந்த சிப்பாயுடைய நெஞ்சை கிழிச்சு அவன் செத்து கீழே விழுந்தானா. அப்பதான் சொன்னானா, தலைவனாய் இருப்பது தலகணம் இருந்ததுனால அல்ல, தலைவனாய் இருப்பது உங்களை காப்பாற்றும்படியாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ சத்துருவுக்கு எப்பொழுதும் you want to destroy the elders, you want to destroy the captain, தலைமையில இருக்கிறவர்களை எப்படியாவது பிடிக்க வேண்டும். இந்த செனகரிப் செய்ததான காரியம் என்ன? அரணா இருக்கிறதான highly sensitive place போய் அப்படியே பாளையத்தை போட்டான். மிலிட்டன் அவர்களை சுற்றிலும் போட்டான். யாரெல்லாம் ஆண்டவருக்கு highly sensitive பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, ஜெபம் என்றால் ஓடி வந்து விடுவார்கள், உபவாசம் என்றால் ஓடி வந்து விடுவார்கள், ஊழியம் என்றால் முன்தளத்தில் இருப்பார்கள், கர்த்தருடைய காரியத்திலே மன உற்சாகமாக இருக்கிறதான இந்த யூதாவுக்கு விரோதமாக செனகரிப் வந்து பாளையத்தை போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களை எப்படியாவது எனக்கு சொந்தமா மாத்திக்கிடணும். அல்லேலூயா. அவனுக்கு ஆசை என்னங்க?
அவனுக்கு ஆசை என்ன? எப்படியாவது சொந்தமா மாத்திக்கணும். சில அம்மாமாருங்க ஜவுளி கடைக்கு போவோம். உங்களை சொல்லலை, பாஸ்ட் சொன்னாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஜவுளி கடைக்கு போவோம்னு சொல்லி உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போயிடாதீங்க. எனக்கு கஷ்டமா போகும், நான் வீடு சந்திக்க போகணும். இல்லை இல்லையா? சில அம்மாமாருங்க, உங்களை சொல்லலை, அம்மாமாருங்க ஜவுளி கடைக்கு போவாங்க. அந்த கடையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கீழே தள்ளுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து கீழே தள்ளுவாங்க. ஒண்ணுமே பிடிக்காது. ஆனா அவங்களுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பாவம் ஒரு அக்கா அங்க நின்றுட்டு இருப்பா. இப்படி ஒரு அக்கா அப்படி நின்றுட்டு இருப்பா. அவளை நிர்வாணப்படுத்தி அவ சேலையை இவா ஒடுக்கணும். அந்த பொம்மை இருக்குல்ல, அதுதான் நல்லா இருக்கு. செனகரிப்புக்கு ஆசை என்ன தெரியுமா? இவங்களெல்லாம் ஏன் வசத்துக்கு வந்துட்டா, இவங்கெல்லாம் ஏன்ட்ட வந்துட்டா, இவங்க ஏன்ட்ட வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கீழே வாசிப்போமா? 5வது வசனம் வரைக்கும் இருக்கு இந்த போராட்டம். வாசிக்க பார்ப்போம். சனகரிப்பு வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண, எருசலேமிலே யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டான். ஏன் இந்த சென்சிட்டிவ் பீப்பிள் மேல செனகரிப்புக்கு இவ்வளவு தோஷம்? ஏன் இவர்களை தன்வசமாய் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் நோக்கமாய் இருக்கிறான் என்றால், அவனுக்கு எப்படியாவது கர்த்தருடைய மணவாட்டியானவள் மணவாளனுக்காய் ஆயத்தமாக கூடாது, கர்த்தருடைய வருகைக்காக எருசலேம் ஆயத்தமாக கூடாது. இது ஒரே ஒரு நோக்கம்தான் செனகரிப்புக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படியாவது எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ரத்தத்தை சிந்தி எங்க ஆளுக்கு எப்படி தெரியுமா? ஒரு இடத்துல போய் பொண்ணு எடுத்தா, பொண்ணை பெத்த தகப்பனுடைய தலையில் ஒரு முடி இருந்தாலும் பிடுங்கிட்டு வந்துடுவாங்க. சுத்தமா வலிச்சு எடுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. பெங்களூர்ல பரவாயில்ல, நீ பாதி நான் பாதி அடி சொல்லிடுறாங்க. ஓகே, தோத்திரம். கோயிலுக்கு வெளியே போச்சுல தானே, மறந்துருங்க. தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா நம்முடைய மணவாளன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன் ஜீவனை கொடுத்தார், தன் இரத்தத்தை கொடுத்தார், தன் வார்த்தையை கொடுத்தார், தம்முடைய ஆவியையே நமக்காய் கொடுத்திருக்கிறார். இப்படி கொடுத்து அவருடைய மணவாட்டியாய், அவருடைய எருசலேமாய், அவருடைய வீட்டாராய், அவருடைய நகரமாய் இருக்கும்படி இந்த எருசலேமை தெரிந்து கொண்டார். ஆனால் சகோதரர்களை பாவத்துக்குள் செல்லுகிறதான செனகரிப் அதற்கு விரோதமாய் வந்து யுத்தம் பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது, அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதை எசேக்கியேல் கண்டான். வாசிங்க பார்ப்போம் 3வது வசனம். நகரத்திற்கு புறம்பே இருக்கிற அவன் செய்த காரியம் என்னவென்றால், நகரத்தை செழிக்க பண்ணும்படி புறம்பே இருந்த அநேக ஊற்றுக்கள் வந்தது. இந்த எசேக்கியேலுடைய ராஜாவுடைய மிக 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 ஞானம் என்னவென்றால், நம்ம எல்லாம் வீட்டில் பிரியமானவர்கள் மேட்ல இருந்தால் கீழே தண்ணி வரும். சில நேரத்தில் மோட்டர் போட்டால் பிரியமானவர்கள் சத்தம் வரும், தண்ணி ஏறாது. ஆனால் எந்த மோட்டர் ஒத்தாசையும் இல்லாமல் மலைமேல் இருக்கிறதான எருசலேம் நகரத்திற்கு கித்ரோன் பள்ளத்தாக்கில் இருந்து தண்ணி அப்படியே கொண்டு போயிட்டார். அதுதான் ஞானம். எந்த மோட்டர் ஒத்தாசை கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ மைசூர்ல இருந்து நமக்கு தண்ணி வருதுன்னா பெரிய பெரிய மோட்டரை வச்சு தான் பிரியமானவர்களை பைப் வழியா நமக்கு இங்கே தண்ணி கொண்டு வராங்க. பெங்களூருக்கு காவேரி நதி வருகிறது. ஓகே. ஆனா இந்த கித்ரோன் பள்ளத்தாக்கில் இருக்கிற தண்ணி
எத்தனை போராட்டம் வந்தாலும் நகரத்துக்கு தண்ணி சப்ளை ஆகணும்னு சொல்லி எந்த மோட்டரும் இல்லாம பிரியமானவர்களே குகையின் வழியாக எசேக்கியா ராஜா தண்ணி கொண்டு போனார். அது ஒரு பெரிய அதிசயம். இவன் என்ன தெரியுமா பண்ணா, அந்த தண்ணி போனா தானே இவங்க செழிப்பா இருப்பாங்க, இவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி எல்லா ஊற்றுக்கள் மேலும் எல்லா துறவிகள் மேலும் எல்லா கிணத்து மேலையும் மண்ணை போட்டு மூடிட்டான். இந்த பயலுக்கு தண்ணியே கிடைக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயராம ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பதான் எனக்கு தெம்பா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிரியமானவர்களே, நம்ம சொல்றது உண்டு, வியாபாரமே இல்லப்பா, என்னதான் தெரியல, இப்போ பிள்ளைகளுக்கு பரீட்சை வந்துட்டு லீவ் வருது, வியாபாரமே இல்லை. அண்ணே அப்போ வாரியலா போயிட்டு வரோம் வீடு சந்திக்க. இல்லை இல்லை, நான் வியாபாரத்துக்கு போனோம். ஒரு சம்பாத்தியமும் இல்லை. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டமா இருக்கு. வேதம் சொல்லுது, செனகிரிப் எல்லா ஊற்றுக்களையும் அவன் அடைத்து போட்டான். நகரத்துக்குள் இருக்கிறதான அந்த மெயின் ஸ்ட்ரீம் வாசிங்க பாப்போம். நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட வெளியே இருக்கிறதான வரும்படியையும் அவன் மூடி போட்டான். தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாய் இருந்தார்கள். அவர்கள் அதற்கு உதவியாய் இருந்தார்கள். யாரெல்லாம் இவங்க? அவர்கள் பிரபுக்கள். நமக்கு கூட பயமா இருக்கு சில நேரத்தில். அவர்கள் பிரபுக்கள், செனகரிபுடைய பிரபுக்கள், பராக்கிரமசாலிகள். இவர்கள் எல்லாரும் எசேக்கியேல் அந்த எருசலேமை கொள்ளையடிக்கும்படியாய் மணவாட்டி கர்த்தருக்கு ஆயத்தம் ஆகக்கூடாது, தேவ சபையானது மணவாளனை சந்திக்க கூடாது, தேவ சபையானது தேவ சித்தத்தை செய்யக்கூடாது, பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் தேவ ராஜ்யம் கட்டப்படக்கூடாது என்று சொல்லி, பிரியமானவர்களே, செனகரிப்பின் பிரபுக்கள், அதில் இருக்கிற பராக்கிரமசாலிகள் எல்லாரும் ஆலோசனை பண்ணி என்ன செய்தார்கள்? வாசிங்க பாப்போம். அதற்கு அவர்கள் உதவியாய் இருந்தார்கள். 4வது வசனம், அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளின் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். எல்லாத்தையும் மூடி போட்டாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் மூடி போட்டாங்க. There should be no resource. எந்த வருமானம் இருக்கக்கூடாது, எந்த வரும்படி இருக்கக்கூடாது. இது எந்த விதத்திலையும் இந்த எருசலேம் கர்த்தரை நோக்கி பார்க்க கூடாது, கர்த்தருடைய திட்டத்தை செய்யக்கூடாது என்று எல்லாத்தையும் மூடி போட்டார்கள். 5வது வசனம் சொல்லுது, ஆனால் எசேக்கியேல் ராஜா திடன் கொண்டு இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டி, எதையெல்லாம் இடிந்து போயிருந்ததோ அந்த ஐக்கியத்தை எல்லாம் அவன் கட்டி எழுப்பினான். கொத்தளங்களை, ஜெப கொத்தளங்களை ஏற்படுத்தி வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா எப்படி ஆண்டவரோட வாழ்கிறதோ அதை போல நீ எல்லாவற்றிலும் எப்படி இருக்க முடியும்? சுகமா வாழ்ந்திருக்க முடியும். எல்லா சுக வாழ்க்கையும் கெடுக்கணும் என்றால் ஆத்துமா கெட்டுவிட்டால் போதும். ஆத்துமா கெட்டுவிட்டால் மற்ற எல்லா வாழ்க்கையும் போயிடும். ஆவிக்குரிய ஜீவியம் நஷ்டமடைந்து விட்டால் பிசாசுக்கு தெரியும் எல்லாத்துலயும் கீழே விழுந்துருவான்னு சொல்லி. திருடனுக்கு தெரியும் எதை அடிச்சா எப்படி உங்க விழுவாங்கன்னு சொல்லி. ஆனபடியாலே பிரியமானவர்களை, எசேக்கியா ராஜா இதை முன்னறிந்தபடியாலே, அவன் தேவ மனுஷனாய் இருந்தபடியாலே அவன் எல்லா கோட்டையையும் பலப்படுத்துகிறான். விசுவாசத்தின் கோட்டையை பலப்படுத்துகிறான். சந்தேகப்படாதபடி விசுவாச கோட்டையை பலப்படுத்துகிறான். 2வது ஜெப கொத்தளங்களை பலப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் வரும்பொழுது, திகைப்பு வரும்போது, நஷ்டம் வரும்பொழுது உன் விசுவாசத்தை விட்டுறாத. அல்லேலூயா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே,
சீக்கிரமாய் தன்னுடன் சேர்த்து கொள்வான். விசுவாசித்தேன் நான் பயப்படேனே, விசுவாசித்தேன் நான் கலங்கிடேனே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். அப்போ எசேக்கியா ராஜா செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? கோட்டையை பலப்படுத்திட்டான். ரெண்டாவது ஜெபத்தை உறுதிப்படுத்திட்டான். அவன் ரட்சிப்பின் கோட்டையை அவன் பலப்படுத்திட்டான். ரட்சிப்பின் மதில்களை கட்டி எழுப்பிட்டான். பிரியமானவர்களை, விசுவாசத்தை கட்டி எழுப்பிட்டான். ரெண்டாவது ஜெப கொத்தளங்களை பலப்படுத்திட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக போய் சொன்னேன் 15 நாளாவது வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆக்சுவலா இன்னும் 65 நாள் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. 100 நாள் ஜெபம். பிப்ரவரி 27ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்ச ஜெபம். தயவுசெய்து 15 நாள் ஜெபம் தான். வந்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் சத்தத்தை கேட்டவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொத்தளங்களை கட்டி விட்டான். மூன்றாவது அவன் செய்த காரியம் என்ன? தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவன் ஆயத்தப்படுத்தி கேடகங்களையும் பண்ணினான். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அரண்களை நிர்மூலப்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெப ஆயுதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு ஆயுதம் என்னன்னா ஜெப ஆயுதம் தான். குடும்பத்தில் பிரிவு வருதா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா, குடும்பத்தில் விரிசல் வருகிறதா, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறார்களா, கணவன் குடிகாரனா இருக்கிறானா, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வருதா, வருமானத்திலே வேட்டைக்காரன் வருகிறானா, ஜெபம் தான் மேன்மையான ஆயுதம். அல்லேலூயா. அவன் தன் ஆயுதத்தை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தான். ஆயத்தப்படுத்திட்டு சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 7வது வசனம் வாசிங்க பாப்போம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜா பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற ஆயுதங்கள் அதிகம். ஹல்லேலூயா. உலகத்தில் என்ன காரியங்கள் சூழ்ந்து வந்தாலும் நம்ம பலன் தான் பெரிய பலன். ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். காடும் புயல் வரிலும் பெரும் காற்று வீசிலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. டைம் ஸ்பீடா போகுது பார்த்தீங்களா? 11:30க்கு முடிக்கணும்னு ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த பிரதிஷ்டையோடு சொல்லி தான் ஜெபம் பண்றேன். ஆனால் டைம் ஸ்பீடா போகுது. ஓகே, ஐ வில் கம் அகெயின். ஓகே, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். அவரோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர். எந்த வலிமையை காட்டிலும் ஜெபத்திற்கு அதிகமான பலன் உண்டு. எந்த மந்திரங்களை காட்டிலும் தந்திரங்களை காட்டிலும் ஜெபத்துக்கு அதிகமான பலன் உண்டு. என்னோடு இருக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென் சொன்னா போதும். பிரியமானவர்களே, உன் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நீதிமான்கள் செய்கிறதான ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு. ஜெபம் பரலோகத்தை திறக்கும். ஜெபம் மனிதர்களுடைய இருதயத்தை மாற்றும். ஜெபம் பிரியமானவர்களே தீமையை நன்மையாய் முடிக்கும். ஜெபம் பிரியமானவர்களே கண்மலையை இரண்டாய் பிளக்கும். ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. என் வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களை ஸ்தோத்திரம், அவர்களோடு இருக்கிற எல்லா ஆயுதத்தை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறதான ஆயுதம் பலத்தாயுதம். சமீபத்தில் போன வருஷம் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் அவர்கள் இந்த சனிக்கிழமை ஆனால் நம்ம கோயிலுக்கு வந்தாலே இந்த 1.5 ஹவரில் 4 வாட்டி எழும்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருவோம். விட்டு சிலவங்க ஆராதனை டைம் பிரசங்கம் டைம் பண்ணை சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஓகே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சனிக்கிழமை அவங்களுக்கு ஆராதனை நாள், ஓய்வு நாள். அந்த நாளில் என்ன பண்ணாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க.
இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பலஸ்தீனியர்கள் இவங்க அந்த ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கும் போது திடீர்னு சொல்லி மழையை தூக்கி மழை வர்ற மாதிரி அநேக மிசைல்ஸ் அனுப்பிட்டாங்க அவங்க மேலே. கட 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 கடான்னு வந்து மிசைல்ஸ் விழுந்துட்டு. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நம்மெல்லாம் மழை வந்து கொடை பிடிச்சா கொடை நினையாது, நம்ம நினைஞ்சிரும். சிலவங்க கொடை பிடிச்சிட்டு போகிற ஸ்டைலை பார்க்கணும். அவங்க ஸ்டைலுக்கு தான் பிடிச்சிருப்பாங்க, கொடை பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க நினையும் கொடை நினையாது. ஆனால் அவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பொது ஜனங்களுக்கு எந்த அழிவும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஐரன் டூம்னு ஒன்று போட்டு மூடி இருக்கிறாங்க. எங்கேருந்து ஆயுதங்கள் வந்தாலும் இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆயுதம் வந்து அதை போய் தாக்கி அப்படியே நைஸாக கொண்டு போய் வனாந்திரத்திலேயோ சமுத்திரத்திலேயோ போய் போடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளையை காப்பாற்றுறோன்னா நம்மளே கண்ணில் குத்தி விட்டுருவோம். பிள்ளைக்கு கண்ணில் நம்ம கை அப்படி நம்ம சொல்கிறது செய்யாது. ஆனால் அவங்களது அப்படி இல்லை. அப்படி ஆயுதம் வரும்பொழுது அந்த ஆயுதத்தை அப்படியே அலக்கா பிடிச்சி கொண்டு போய் வனாந்திரத்திலேயோ சமுத்திரத்திலேயோ போட்டுரும். அதான் ஐரன் டூம் என்று இரும்பு கவசம். ஓகே, அப்படி காப்பாத்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்துரு எத்தனை ஆயுதம் கொண்டு வந்தாலும் நம்மோடு இருக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன். நம்மகிட்ட இருக்கிற ஆயுதம் தான் எல்லா ஆயுதத்தை காட்டிலும் மிகுந்த வலுவு பெற்றது. அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவைகள். 8வது வசனம் வாசிங்க. அவர்களோடு இருப்பது மாம்ச பலம், நமக்கு துணையாய் நம்முடைய யுத்தத்தை நடத்துவது நம்மோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாய் 5 நாடுகள் 1946ஆம் ஆண்டு திட்டம் போட்டது. 5 நாடு சேர்ந்து, எகிப்து மற்றும் சீரிய தேசம், அப்படி ஒரு 5 தேசம் சேர்ந்து, இந்த தேசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 5 தேசமும் சேர்ந்து அப்படியே யுத்தத்துக்கு வந்துச்சு. அப்போ அந்த புக் ஆஃப் வார்ங்கிறதான புக் ஆஃப் இஸ்ரேல் வார்ஸ் ஒரு புக் இருக்கு. ஓகே, இஸ்ரேல் வார் புக்கு. அந்த புக்கில் இந்த எழுத்தாளன் எழுதுகிறார், சத்துருக்கள் இந்த இஸ்ரேலுடைய பிளெயினை யார் ஓட்டுறான்னு பார்த்தா அந்த பிளெயினை ஓட்டுறவங்களாம் தூதர்களை போல மின்னுங்கனாங்களாம், பிரகாசம் பண்ணாங்களாம், பிரகாசமாக இருந்தாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், God is driving, the angel of God is driving their flight. எகிப்தில் உள்ளதானே அந்த மந்திரவாதிகள் சொன்னாங்க, இது கர்த்தருடைய விரலுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்கிறோம், யுத்தம் பண்ணுகிறோம். தேவனே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. உன் வாயை யுத்தம் பண்ண வேண்டாம், உன் கையை யுத்தம் பண்ண வேண்டாம், உன் காலும் யுத்தம் பண்ண வேண்டாம். உனக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார், உனக்காய் கர்த்தரே வழக்காடுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, 46ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது, அவர் எல்லா ஜனங்களிலும் அவரே உயர்ந்தவராயிருப்பார். அல்லேலூயா. நம்ம கவலைப்பட வேண்டியது, உனக்காக அவர் எல்லா காரியங்களையும் செய்வார். அதை தான் எசேக்கியேல் ராஜா சொல்லுகிறாரு, நீங்க சும்மா இருங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மகிட்ட இருக்கிறது தேவனுடைய பலன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவர்களை அவன் திடப்படுத்தினான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்க 16வது வசனம். அவனுடைய ஊழியக்காரர் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? வாசிங்க பாப்போம். இது நிமித்தம் 20வது வசனம் வாசிங்க. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபம் பண்ணதுனால என்ன நடந்தது? அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியாவுடைய ராஜாவை கொன்று போட்டான். எல்லா மிலிட்டரி அழிச்சிட்டான். ஒரே ஒரு தூதன். ராஜாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், 185,000 பேரையும் ஒரே தூதன் சமாளிச்சிட்டான்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நம்ம பிள்ளைகளே அடிக்க முடியல, அடிச்சா கை உடஞ்சி போகுது சில நேரத்தில். நம்மளுக்கு நம்ம உடம்பையே தூக்கிட்டு நடக்க முடியறதில்ல. போனே பாத்ரூமில் இப்படி பழுக்கிச்சு பிடிச்சிச்சு சுளுக்கு, இது வரைக்கும் என்னால் நடக்க. நம்ம கெதி அப்படி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை அல்ல, மாம்சத்தை அல்ல, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல இருக்கணும். ஆனபடியாலே இந்த 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு தீர்வு தான் கொடுத்தாரு. 185,000 பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. எசேக்கியலுக்கு ஒரு ஜெயம் உண்டாயிற்று. 22வது வசனம் வாசிங்க பாப்போம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமிலே குடியிருந்ததான ஜனங்களையும் அசிரியருடைய ராஜாவாகிய செனகெரிப்புடைய கைக்கும் மற்ற எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து சுற்றில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி அவர்கள் ஆதரித்து நடத்தினார். அவங்கள நடத்தின தேவன் உங்களை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? உங்களை நடத்துவாரா நடத்த மாட்டார்? அவர் நடத்துவார். இந்த தேவன் உங்களை நடத்துவார். வசனம் அதான் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் 68ஆம் சங்கீதம், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். உன் தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் எவைகளெல்லாம் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீரோ அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு திடப்படுத்தும். ஆண்டவர் உனக்காக எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறாரோ அதை நிச்சயமா அதை நிறைவேற்றுவார். உனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். உன் முன்னேற்றத்துக்கு வேண்டியதான தொழிலை செய்ய வேண்டியதை செய்வார். உன் முழங்கால்களை பலப்படுத்து. உன் ஜெபத்தை விட்டுறாத. இந்த 3 பாயிண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மனுபுத்திரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்காத, மற்ற எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்காத. மனுபுத்திரர்கள் நடுவிலே அவருக்கு பயந்து அவர் மேல நம்பிக்கை வை. 2வது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனாயிரு. 3வது, நீ அவர்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நீ வெளிப்படுத்துகிறவனாயிரு. பிரியமானவர்களே, உங்க அன்பு ஆண்டவர் மேல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க காட்டுங்க. அவருக்கு பிரயாசப்படுங்க. அவருக்கு ஒரு சின்ன தேங்க்யூ சொல்லுங்க. அவருடைய காரியத்துல மன உற்சாகமாயிருங்க. அவருடைய காரியத்துல அன்பா செயல்படுங்க. கொஞ்சம் அன்பை காட்டுங்க. என் வேதம் சொல்லுது, எழுதியிருக்கிறபடி அவரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு அவர் செய்து வைத்திருக்கிறவைகள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் உணரவும் இல்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலேயும் அது தோன்றினதும் இல்லை. அவர் உனக்கென்று வைத்திருக்கிறதை உன்னை திடப்படுத்துவார். தம்முடைய சம்பூர்ணமான மழையை பொழிய பண்ணி எப்படி வறண்டு கிடந்ததான பூமியை செழிப்பாக்குகிறாரோ, உனக்கென்று அவர் எழுதி வைத்திருக்கிறவைகளை உனக்கு திடப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம், முழங்கால் போடுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்களா? நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நீலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே. கைகளை உயர்த்த முடியுமா? உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் என் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியாய்
நிரந்தரமே நிம்மதியே என் நிரந்தரமே நினைவெல்லாம் ஆள்பவரே என் நினைவெல்லாம் ஆள்பவரே. கைகளை உயர்த்தி நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திடப்படுத்துவீராக. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைதான் நிறுத்தி உள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைதான் நிறுத்தி உள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் என் வலப்பக்கத்தில் நீர் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே இயேசையா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே இயேசையா, உம்மைத்தானே இயேசையா. எழுதியிருக்கிறபடி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிறதை ஒருவரும் கண்டதும் இல்லை, ஒருவரும் காதார உணர்ந்ததும் இல்லை, ஒருவருடைய இருதயத்திலும் அது தோன்றினதும் இல்லை. கர்த்தாவே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இழைத்து போயிருக்கிறதான இந்த சுதந்திரத்தை நீர் இளைப்பாற்றுவீராக. அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற நன்மைகளை திடப்படுத்துவீராக. காலம் தாமதிக்க தாமதிக்க எங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போகிறது ஆண்டவரே. நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை, வைத்திருக்கிற பலன்களை, வைத்திருக்கிறதான உம்முடைய மேன்மையான காரியங்களை திடப்படுத்துவீராக. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ, என் தேவன் எனக்கு இதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி எதெல்லாம் வருஷப்படுத்தி உமக்கு முன்பாக வைத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. நன்மையின் நாயகன் தானே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுவீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் கண்டு களிகூறும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதத்தில் மகிழும்படியாக நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலும் முதல் வேளையாய் உம்முடைய சமூகத்தில் வந்தபடியாலே இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவைகளெல்லாம் தடையாய் இருந்ததோ, இதோ உமக்கு பயந்து உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் வந்தபடியாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆசீர் உண்டாகட்டும், நன்மைகள் கைகூடி வரட்டும், காரிய சித்தி உண்டாகட்டும், மேன்மையாய் நடத்தும், ஆதரித்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.